பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்திருந்தாலும் நம்ம எப்படி சோப்பு செய்யறீங்க, நீங்க செய்யற அளவுகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதுல என்னென்ன மெடிக்கல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க சோப்பு செய்யற மாதிரி நீங்களும் செய்யணுங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? என்னென்ன அளவுகள் சொல்றேன் பாருங்க. தேங்காய் எண்ணெய் 2750 கிராம், அடுத்தது விளக்கெண்ணெய் 250 கிராம், எண்ணெய் 250 கிராம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்டா ஆயில், சூரியப்புடம் போட்ட ஆயில் 1750 கிராம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது வந்து லைன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன அளவுங்கிறது சொல்றேங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணிடணும். எடுத்து ஊத்துங்கம்மா. அதுக்கு அடுத்தாற் போலங்க வெண்ணெயை சேர்க்கணுங்க. எதுக்குங்க நீங்க விளக்கெண்ணெயை சேர்க்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது எங்களுக்கு புரியுதுங்க. விளக்கெண்ணெயில மாய்ஸ்சரைசிங் தன்மை நிறைய இருக்குதுங்க. அதனாலதான் உணவுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய் சேர்க்கணும். அடுத்தது வெண்ணெயை சேர்த்துக்கணுங்க. விளக்கெண்ணெயில வந்து கிளிசரின் கண்டென்ட் இருக்குதுங்க. புரியுதுங்களா? ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. அதனாலதான் உணவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். புரியுதுங்களா? நெய்யா உருக்கி பண்றோம். தயவு செய்து நீங்க யாருமே உருக்க கூடாதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இத வந்து நீங்க அப்படியே போடணும். சரிங்களா? அப்படியே போட்டுறணும். அதுக்கு பிறகு நான் பாருங்க மஞ்சிஸ்டா ஆயில், சூரியப்புடம் போட்ட ஆயில் வச்சிருக்கிறோம். இத வந்து இதோட சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பிளண்ட் பண்ணணுங்க. சரிங்களா? இதை எடுத்து ஊத்திருங்க. நேரிலே எல்லா ஆயிலையும் ஒன்னா ஊத்தியாச்சுங்க. இப்ப நமக்கு பிளண்டர் யூஸ் பண்ணணும். இதுக்கு மட்டும்தான் பிளண்டர் யூஸ் பண்ணுங்க, மத்ததுக்கு பண்ணக்கூடாது. பிளண்டர் யூஸ் பண்ணுங்கம்மா. நல்லா நம்ம பிளண்ட் பண்ணியாச்சுங்க. பிளண்ட் பண்ணதுக்கு அப்புறங்க நம்ம என்ன பண்ணணும்னா வடிகட்டணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, வடிகட்டியாச்சு. இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் காஸ்டிக் சோடா எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன அளவுகள் பாக்குறீங்களா? 1750 கிராம் ஆர்ஓ வாட்டர், 875 கிராம் காஸ்டிக் சோடாங்க கலந்து வச்சிருக்கிறோம். இதை ஊத்திக்கிட்டு இதுல தாங்க கலக்கணும். இதுல கலக்குனீங்கன்னா தாங்க தரம் கிடைக்கும். சரிங்களா? எவ்வளவு கலக்குவீங்க பாக்குறீங்களா? எவ்வளவு நேரம் கலக்குறது நீங்களே பாருங்க. அதே பாருங்க, இதை ஊத்துறது வந்துங்க எவ்வளவு மெலிசா ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊத்தணுங்க. ஒன்னு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணதான் அதனுடைய செட்டிங் டைம் அதிகமாகுங்க. செட்டிங் டைம் வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கரையும் தன்மை குறையும். இதுக்காக தான் நம்ம சொல்றோம். நிறைய பேருக்கு வந்துங்க இந்த சோப் மோல்டுன்னு சொல்றாங்க. சோப் மோல்டு உங்களுக்கு சிலிக்கான் மோல்டை நீங்க ஆரம்பத்தில் பயன்படுத்துங்க. நாங்க பயன்படுத்துற மோல்டு வேண்டாம். பாத்தீங்களா? சிலிக்கான் மோல்டு, இந்த மாதிரி மோல்டை நீங்க பயன்படுத்துங்க. இது அமேசான், பிளிப்கார்ட்ல வாங்கிக்கிங்க. இல்ல முடியல அப்படின்னா எங்க கிட்ட கேளுங்க, நாங்க கொடுக்குறோம். எல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். சரிங்களா? சரிங்க, இது வந்து எங்க வாங்குறது? ஒண்ணு கவலைப்பட வேணாங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பர்ல நீங்க இந்த ரூட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல சோப்பு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல பவுடர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், மோல்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரிங்க, இந்த சோப்பெல்லாம் வாங்கி நான் சேல் பண்ணணுங்க அப்படின்னா இந்த சோப்பு என்ன முறையில தயாரிச்சிருக்கிறாங்க, இதுல என்னென்ன பொருட்கள் சேர்த்திருக்கிறாங்கிறது ஒரு விற்பனையாளருக்கு தெரியணுங்க. சரிங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றது? கவலைப்பட வேண்டாங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு இருக்குதுங்க. அது எத்தனை பேர்த்துக்குங்க? 15 பேர் தாங்க. 15 பேர் இருக்கணுங்க. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடக்குங்க. ஒரு கண்டிஷன்ங்க, கட்டணம் உண்டு. சரிங்க, உங்களுக்கு வாங்கி விற்கணும்னு என்ன இருந்தாலும் நீங்க எங்களுடைய பயிற்சி வகுப்பு இருந்தா மட்டும்தான் இத விற்பனைக்கு நாங்கள் கொடுப்போம். இல்லாட்டல் கொடுக்க மாட்டோம். நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்க, செஞ்சு பயன்படுத்திக்கங்க. சரியா நேயர்களே? இப்ப பாருங்க, ஊத்தி முடிச்சாச்சு. எவ்வளவு நேரம் கலக்கணுங்கிறது பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பர்ஃபியூம் வச்சிருக்கிறேங்க. நேயர்களே, இங்க பாருங்க. இதே போல பாத்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கலர் இருக்குது. ஆனா சோப்பு வர்றது இந்த மாதிரி கலர் வருங்க. இதுதான் இதுல முக்கியம். சரிங்களா? ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு மேல கலக்கணுங்க. 40 நிமிஷத்துக்கு மேல எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாங்க. நேர்களே, இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்குதுங்க. லேயர் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம பர்ஃபியூமை ஊத்தணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. இங்க பாத்தீங்களா? இது போல இருக்கணுங்க. இது போல பதம் இருந்ததுன்னா தான் சோப்பு நல்லா வருங்க. சரிங்க, 5 கிலோவுக்கு எவ்வளவு பர்ஃபியூம் சேர்க்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு கிலோவுக்கு அதிகபட்சம் 30 கிராமுக்கு மேல சேர்க்க கூடாதுங்க. இப்ப 150 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்ப ஊத்திரலாங்க. நேர்களே, இங்க பாருங்க, அருமையா செட் ஆயிடுச்சுங்க. எடுத்து மோல்டுல ஊத்திரலாங்க. எடுத்து ஊத்துங்கம்மா.
நீங்க இது போல வீட்ல சோப்பு செஞ்சு பயன்படுத்துங்க. சோப்பு செய்யறது எப்படி செய்யணும்? நாங்க கொடுக்கிற அளவுகள்ல 100 கிராமுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோவுக்கு பண்ணலாம், 1 கிலோவுக்கு பண்ணலாம். சரி நேயர்களே, இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.